வெல்கம் ஆல். இது முனிஸ் மேத்ஸ் சேனல். இந்த சேனலில் 11ஆம் வகுப்பு கணக்கில் உள்ள கணக்கெல்லாம் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி வீடியோவில் 11ஆம் வகுப்பு கணக்கில் எடுத்துக்காட்டு 7.6 பார்ப்போம். இது உங்கள் புக்கில் பக்கம் 10 இருக்குது. b = 230 1 - 15, c = -1 - 2 3 -1 0 2, d = 0 4 -1 5 6 -5 எனில் 3b + 4c - d ஐ காண்க. இப்போ 3bங்கிறது பிங்கிற அணியோட ஒரு உறுப்புகளையும் 3ஆல் பெருக்கணும். அதே மாதிரி 4cங்கிறது சியில் உள்ள அணியில் ஒரு உறுப்பையும் 4ஆல் பெருக்கணும். -dன்னு கொடுத்துருக்காங்க. அதனால் நான் டியில் உள்ள அணியில் ஒரு உறுப்புகளையும் குறிய மாற்றிருக்கேன். அதாவது மைனஸ்னா ப்ளஸ்ஸு, ப்ளஸ்னால் மைனஸ்னு மாற்றிருக்கேன். இப்போது 3ஆல் பெருக்கினது இந்த நம்பர், இந்த அணி. அதே மாதிரி 4cங்கிறது இங்கே 4ஆல் பெருக்கி இந்த அணியை போட்டிருக்கேன். இப்போது -dங்கிறதுக்கு குறிய மாற்றி எழுதுன இந்த அணியை எடுத்து எழுதிக்கணும். -5 -6 5. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணி எழுதும்போது 3 அணியையும் கூட்டி எழுதும்போது நமக்கு ஆன்சர் வந்துடும். ஒரு உறுப்பாக எடுத்துடுவோம். 6 - 4னா 2, 2 + 0 2. அடுத்து 9 - 8 1, 1 - 4 -3, 3 + 1 இங்கே 0, இங்கே 12, இங்கே 1 இருக்குது. அப்போ 12 + 1 13. அடுத்து 3 - 4 -1, -1 + -5 -6. இங்கே -3 0 -3 -3 -6 -9. இங்கே 15 8 15 8 23 23 5 28. இதுதான் அந்த கொஸ்டினுக்குள்ள ஆன்சர். அதாவது 3b + 4c - d = 2 - 3 13 -6 - 9 28. இதுதான் அந்த கொஸ்டினுக்குள்ள ஆன்சர். நாளைக்கு அடுத்த வீடியோவில் இன்னொரு கணக்கு பார்க்கலாம். இந்த முனிஸ் மேத்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.